இல்ல, பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொலோசு சபைக்கு எழுதுறாரு, விசுவாசிகளே நீங்க கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி லௌகீக ஞானம் அப்படி சொல்ல உலக பிரகாரமான ஞானவான்கள் உலகத்தில் நிறைய பேர் எழும்புவாங்க. சோ பிலாசபர்ஸ் சொல்லுவாங்க அவங்கள, தத்துவ மேதாவிகள். சோ தத்துவ மேதாவிகள் சொல்றது எல்லாமே ரைட்டுன்னு நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரைட்டுன்னு படுறது எல்லாமே அது ரைட் ஆகாது. யாராச்சும் ஒரு ஆளுக்கு அது தப்பா கூட தெரியலாம். இந்த உலகத்துல சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டோ, பிளேட்டோ இவங்க எல்லாமே தத்துவ மேதாவிகள், கிரேக்க நாட்டினுடைய தலை சிறந்த மேதாவிகள். இவங்கெல்லாம் காலகாலமா அவங்க அவங்க வாழ்க்கையே தத்துவம் பேசுவதிலேயே அவங்க நாட்களை செலவிட்டாங்க. அதுல PhD வாங்கியிருக்கிறாங்க, பட்டமே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல மக்கள் எதை கேட்டு நம்பி ஃபெயிலியர் ஆயிடுறாங்கன்னா, சிலருடைய தத்துவங்கள் சில மனிதனை கேட்க வைக்கிறது. அதே தத்துவத்தாலேயே அந்த மனுஷன் தோற்கடிக்கப்படவும் செயல்படுகிறது. அப்ப தத்துவம்னா என்ன? சிலர்லாம் பாருங்க, வீட்டுல ஈசி சேர்ல உட்கார்ந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருப்பாங்க. தத்துவம் பேசுற பேச்சுல தத்துவமா பேசுவாங்க. எங்க கையில ஒண்ணு இல்லை, எல்லாம் ஆண்டவங்க இருக்குது, இது தத்துவமா? இது கிறிஸ்தவம் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க நம்ம கையில ஒண்ணு இல்லை பிரதர், எல்லாம் ஆண்டவங்க, நம்ம கையில இருந்து அப்புறம் என்ன ஆகிறது? ஆமா பிரதர், கரெக்டா சொன்னீங்க. இது நம்புறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கட்டவும் கட்டவிழ்க்கவும் உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ இப்ப சொல்லுங்க, நம்ம கையில இருக்குதா இல்லையா? ஹலோ. அப்ப இந்த தத்துவம் என்ன செய்யறது? இந்த தத்துவம் ஃபெயிலியர். இப்படி தத்துவம் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, இப்படிப்பட்ட தத்துவத்தை நம்புறவன் நம்பிட்டே இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், தேவனை நம்பினவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படி உலக பிரகாரமான தத்துவங்களை கேட்டு ஏமாந்துடாதீங்க. நம்ம கையில ஒண்ணு இல்ல, எல்லா ஆண்டவங்களையும் சொல்றவன் இருப்பான், கரெக்ட்னு சொல்லிடாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், கட்டவும் கட்டவிழ்க்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் எடுக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து, இவ்வளவு அதிகாரத்தை பெற்ற விசுவாசிகள், நம்ம கையில ஒண்ணு இல்ல பிரதர், எல்லாம் ஆண்டவங்க பிரதர் அப்படின்னும் போது, அமேன் சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா. அப்போ இந்த தத்துவம் பேசுறவங்க எல்லாமே அவங்க ரொம்ப தத்துவ மேதாவிகள் நினைச்சு பேசுவாங்க. இப்படி பேசி அவங்க மக்களை ஏமா